நீ வேணுனாலதான் நான் பிறந்தேனா? அப்புறம் வானத்துல இருந்து குதிச்சா வந்த? நான் வாங்கின வரண்டி நீ. அதான் அது சாபமா இருக்கும்னு உனக்கு அப்ப தெரியாதுல்ல. உனக்கு என்னடி தங்கம், இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே ஓஹோன்னு இருக்க போகுது. எப்படி கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்துக்கிட்டு ஓஹோன்னு இருக்க போறேனோ? ஏய், மாமா தான் உன்னை காலேஜ்ல சேர்த்து வரேன்னு சொல்லிட்டார்ல. இல்லம்மா, அது நடக்காது, விட்டுரு. என்னடி சொல்ற? நான் போய் மாமாவை பார்த்துட்டு காலேஜுக்கு பணம் ரெடி பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டி அப்படி சொன்ன? அம்மா பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அதனால நீங்க யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஐய, நான் எப்படி உன்கிட்ட பணம் வேணான்னு சொன்னேன்? நீ வாங்கிட்டு தான் நான் போய் சொல்லிட்டேம்மா. நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுன்னா மாமா மனசு எவ்வளவு கஷ்டப்படும். நீ எதுக்குமா மூஞ்ச இப்படி வச்சிட்டு இருக்க? நம்ம ஆசைப்படுற எல்லாமே வா நடக்குது. இந்த ஜென்மத்துல எனக்கு படிக்க கொடுத்து வைக்கலன்னு நினைச்சுக்குவோம், அடுத்த ஜென்மத்துல இதுக்கும் சேர்த்து படிச்சுக்கிறேன். வசதி இல்லாம ஒரு பொண்ணு படிக்காம போனா அது அப்பனோட தப்பு. வசதி இருந்து ஒரு பொண்ணு படிக்க வைக்கலனா அது அம்மாக்காரியோட தப்புன்னு அர்த்தம். உங்க அப்பாட்ட போதும் போதுன்ற அளவுக்கு காசு இருக்கு, உன்னைய படிக்க வைக்கின்ற மனசுதான் இல்ல. என்கிட்ட உன்னைய படிக்க வைக்கணுன்ற வைராக்கியம் இருக்கு, ஆனா காசுதான் இல்ல. ஒரு பொம்பளையோட வைராக்கியத்தை கேவலம் காசு ஜெயிச்சிருமா என்ன? அந்த காசா நானான்னு பாத்துறேன். எவ்வளடி உனக்கு வேணும்? 50,000 ரூபாய் தானே? நான் உனக்கு கடை வாங்கி தரேன், நீ காலேஜ் போற. நிஜமாவா சொல்ற? பணங்காசால உன் படிப்பு தடப்பட்டதா இருக்க வேணாம், நான் ஏற்பாடு பண்றேன். நீ காலேஜ்ல சேர்ந்து படி, படிக்கிறது வரைக்கும் நீ படி. உங்க அப்பாக்கு தெரிஞ்சாதானே வேணான்னு சொல்லுவாரு. நான் இருக்கேன், அவருக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன். உங்க மாமா உன்னை படிக்க வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்டார்ல, நீ அவருக்காக படிக்கிறதே அவருக்கு காட்டுற மரியாதை. இங்க பாரு, அதுல ஒரு குறை வந்துடக்கூடாது, சரியா? நான் இருக்கேன் உனக்கு, நீ படி, என்ன ஆனாலும் நான் பாத்துக்கிறேன். என்னடி மகேஷ், இறந்தவங்க போட்டோவை பூஜை அறையில வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. என்னக்கா இப்படி சொல்லிட்ட? அக்கா தான் என்னோட முதல் சாமி, அதுக்கப்புறம் தான் மத்த சாமி எல்லாம். இன்னைக்கு பாகிய அக்காவோட நினைவு நாள். அதான் இன்னைக்கு மத்தியானம் 1000 பேருக்கு அன்னதானம் போட போறியா? ஒரு வார்த்தை கூட சொல்லலையே நான் கேட்டதுக்கு. என்னக்கா, விளம்பரத்துக்காகவா நான் இதெல்லாம் பண்றேன்? அக்கா நம்மளை விட்டு போன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட பிறந்த நாளைக்கும் நினைவு நாளைக்கும் அன்னதானம் போடுறது வழக்கம் தானே. அவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அதுதான்க்கா எனக்கு வேணும்.
அதானே பார்த்தேன். என்னடா சரவண சித்தி மேலே கோவமாயிட்டானே, ட்விஸ்ட் ஆயிடுச்சேன்னு நினச்சேன். ஆனால் அதை விட பெரிய ட்விஸ்டில் நடக்குது. ஒவ்வொரு நாளும் எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் பாக்யா அக்காவை சாமியா கும்பிட்டுட்டு தான்க்கா ஆரம்பிப்பேன். இவ்வளவு நல்லது பண்ற, ஏன் இத வெளியில சொல்லாம ரகசியமா வச்சிருக்க? என் புள்ள சரவணனுக்காக தான்க்கா. இந்த பணம், காசு, சொத்து, ஆஸ்தி இதெல்லாம் பாக்யா அக்கா எனக்கு போட்ட பிச்சை. அவங்க கொடுத்ததுலயே விலை மதிக்க முடியாத சொத்துன்னா அது என் புள்ள சரவணன் தான். இவ்வளவையும் என்கிட்ட விட்டுட்டு போன எங்க அக்காக்கு நான் விசுவாசமா இருக்க வேண்டாமா? அதான் வருஷம் அவங்க பிறந்த நாளைக்கும் நினைவு நாளைக்கும் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி அன்னதானம் போடுறேன். அப்புறம் எதுக்கு போட்டோவை மட்டும் மறைச்சு வச்சு கும்பிடுற? அதுவும் என் புள்ள சரவணனுக்காக தான். எந்த சூழ்நிலையிலையும் சரவணனுக்கு அவங்க அம்மாவோட ஞாபகம் வந்துடக்கூடாது. புள்ள அம்மாவை நினைச்சு ஏங்கிட்டான்னா அதை யாராலையும் சரி பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். அதனாலதான் எங்க அக்கா போட்டோவை யாருக்கும் தெரியாம நான் மட்டும் மறைச்சு வச்சே பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இத்தனை நாளா ஒரு அம்மாவா அவனுக்கு என்னோட கடமையை சரியா செஞ்சேனான்னு தெரியல. ஆனா அதே நேரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல தாயா இருந்து அவனை நல்லபடியா பாத்துக்கணுங்கிறது தான் என் தவிப்பும் வேதனையும். அதான்க்கா என் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அத கண்டிப்பா காப்பாத்துவேன்னு நம்புறேன். அதுக்கு அக்கா தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அக்கா, நான் சாகுற வரைக்கும் சரவணன் தான் எனக்கு முதல் புள்ள. அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படி மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா அந்த நிமிஷமே என் உயிரை விட்டுருவேன். அம்மா பாத்தியாப்பா, இப்ப ஏற்பட்டவங்களை தான் நீ குறை சொல்லிட்டு இருக்க. நீ தப்பா நினைக்கிற. சரவணா, நீ எப்பப்பா வந்த? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏய், நடிக்காத. என்னங்க, என்ன சொல்றீங்க? சரவணா, இவளை நடிக்க வேண்டாம்னு சொல்லு. அப்புறம் நான் கொலைகாரனா மாறிடுவேன். நடிக்கிறேனா? என்ன சொல்றாரு சரவணா? எப்பவும் போலதாமா நீங்க என்ன ஏமாத்துறீங்க. அம்மாவோட நினைவு நாள்ல போட்டோ வச்சு சாமி கும்பிடலன்னு என்னென்னவா சொல்லிட்டு இருக்காருமா. 25